ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்க போகிறோம். கடல் வவ்வால் மீன் குழம்பு. எங்கள் மாமா ஹார்பரில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புதுசாக ஒன்றும் மீன் குழம்பு செய்ய போகிறது இல்லைங்க. இந்த கன்னியாகுமரி சைடெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. அது ஒரு நாள் செய்வோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து கடாயில் கடுகு போட்டு தாளிஞ்சதும் வெந்தயம் போட்டு அதை பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வரளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இது நம்ம வீட்டு மீன் குழம்பு ஸ்டைலு. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ்வலாக சேர்ப்பேன். இப்போ எங்கிட்ட பூண்டு இல்லாததுனால நான் சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்ப்பேன். பச்சை மிளகா நாங்கள் சேர்க்குறதில்ல இப்போ குழம்புல கொஞ்ச நாளாக. ரீசன் என்னென்னா, எங்களோட ஃபாதர் இல்லாக்கு ஒரு சர்ஜரி முடிஞ்சது இப்போ தான். அதனால் அவங்க காரம் பச்சை மிளகா காரம்லாம் அவங்களுக்கு சேர்க்கக்கூடாது, நாங்கள் சேர்க்குறதில்ல. தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட போட்டு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலலாம் வந்து கட் பண்ணி தான் போட்டு சேர்ப்பாங்க. நான் இந்த அரைச்சி சேர்க்கறது இங்கே வந்து தான் பழகிக்கிட்டேன். ரீசன் என்னன்னா, இங்கே இருக்க யாருக்குமே தக்காளி கையில் மாட்டுறதை பிடிக்காது. அதனால தான் நான் எல்லா வீட்டிலும் சொல்கிற மாதிரி தான் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் இருந்துச்சுன்னா, தக்காளியோட ரா ஸ்மெல் இருந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். அது டேஸ்ட் பிடிக்காது யாருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் போல் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 கரண்டி போல் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. காரம் கூட நான் வந்து இப்போல்லாம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ரீசன் அந்த சர்ஜரி, மாமாவுக்கு பண்ண சர்ஜரினால தான். இப்போ அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கடாயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துப்போம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு சொம்பு போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, புளி தண்ணி நல்லா கொதிக்க விடணும். அது புளி தண்ணி மட்டும் இருந்தால் கொதிக்க விட்டால் ரொம்ப சீக்கிரம் சுண்டிடும். தண்ணி சேர்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் கொதிக்கும். எக்ஸ்ட்ரா கொதிக்க தான் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். நல்லா கட்டிலாம் இல்லாமல் கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி வந்து சாதாவாக டேஸ்ட் பண்ணும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது ஒரு புளிப்போடு சேர்த்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த டைமில் மீன் போட்டோன்னா மீன்லேயும் நல்லா புளி தண்ணி நல்லா ஊறி நல்ல டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அம்மா வீட்டிலலாம் வந்து அம்மா நல்லா புளி கொதித்து நல்லா கட்டியானதுக்கப்புறம் தான் மீன் சேர்ப்பாங்க. குழம்பு நல்லா திக்கான, ஏன்னா மீன்லேருந்து வர தண்ணி வரும்ல, அதனால் வந்து நல்லா திக்கானதுக்கு பிறகு திக்கானதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்க பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம். அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மி நேரம் கொதிக்க வச்சு மீன் சேர்த்துருவேன். பட் அதுவுமே நல்லா டேஸ்ட் வர அளவுக்கு கொதிக்க வச்சு தான் சேர்ப்பேன். எங்கள் வீட்டில் வறுத்த மீன் தான் நிறைய சாப்பிடுவாங்க. குழம்புல இருக்க மீன் ரொம்ப கம்மி தான். அதனால தான் தலை மட்டும் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். மீன் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுதான் நாங்கள் யூஸ்வலாக வீட்டில் செய்கிற மீன் குழம்பு. பட் இதை தவிர்த்து நாங்கள் வந்து கேரளா ஸ்டைலில் கூட மீன் குழம்பு வீட்டில் செய்வோம். இது போல் வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ.